அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், அவர் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கின்றார் என்பதை குறித்து உங்களுக்கு இறை செய்தியாக நான் பகிர விரும்புகின்றேன். தூய ஆவியானவர் 4 வகையான அனுபவத்தை கொடுக்கிறார். கணுக்கால் அளவு அனுபவம், முழங்கால் அளவு அனுபவம், இடுப்பளவு அனுபவம், கடக்க முடியாத அளவு அனுபவம். இந்த 4 வகையான அனுபவம் என்ன? வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகின்ற ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விளைகின்றேன். முதலில் கணுக்கால் அளவு அனுபவம். எசேக்கியேல் 47 வசனம் 3 வாசிக்கின்றோம். அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். பிரியமானவர்களே, எசேக்கியேலுக்கு ஆண்டவராகிய கடவுள் 4 வகையான அனுபவத்தை கொடுக்கிறார். அதுல முதல் அனுபவத்தை அவர் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். என்னை ஆண்டவர் எங்க அழைச்சிட்டு போறாருன்னா, கணுக்கால் அளவு தண்ணி இருக்கிற அந்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆவியானவர் வரும்பொழுது முதல் அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கணுக்கால் அளவு அனுபவம். இப்ப இதை சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது, இந்த கணுக்கால் நம்ம நிற்கிறோம். நம்ம சில பேர் 30 கிலோ இருப்பாங்க, சில பேர் 50 கிலோ இருப்பாங்க, 60 கிலோ, 80 கிலோ, 100 கிலோ கூட இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த உடம்புடைய அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிறது எது அப்படின்னாக்கா, அந்த பாதங்கள். இப்ப இந்த கணுக்கால் அளவு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த உடம்புல இருக்கிற எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடியது அந்த பாதங்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்பதற்கு, அதாவது உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த கணுக்கால் அளவு அனுபவம். இந்த அனுபவத்தில் ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, ஆண்டவர் ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை உடனடியாக தருவதில்லை. படிப்படியாக வேதம் வாசிப்பு, ஜெபம், தூய்மை, இவைகள் எல்லாம் அடித்தளமாக இருக்கின்றது. இந்த கணுக்கால் அளவு அனுபவம் என்பது எதை குறிக்கின்றது என்றால், ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்பது, ஆண்டவருக்குள் உறுதியாய் நிற்பது என்று நாம் பொருள் கொள்ளலாம். திருத்தூதர் பணி இயல் 2 வசனம் 42 வாசிக்கும் பொழுது, அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற முதல் அனுபவம் ஆண்டவருக்குள் உறுதியாய் நிலைத்து நிற்பது என்பதை குறிக்கின்றது. இந்த கணுக்கால் அனுபவத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நல்ல கோடை வெயில் அப்படியே நடந்து வந்துருக்கிறோம், காலெல்லாம் அப்படியே சுடுது. அப்ப குளிர்ந்த தண்ணீர் ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓடையில போய் நம்ம 2 காலையும் உள்ள கொண்டு போய் வச்சவுடன் அப்படியே அந்த சில்னஸ், காலில் வைக்கிற அந்த குளிர்மையான ஒரு தன்மை உடம்பு முழுக்க அப்படியே ஏறி நமக்கு ஒரு விதமான உற்சாகத்தை கொடுக்குது. அதுதான் இந்த கணுக்கால் அளவு அனுபவம். அதே போல ஆவியானவர் ஜெப கூட்டங்களிலே பங்கெடுக்கும் பொழுது முதல் வகையான அனுபவத்தை கொடுக்கும் பொழுதே அந்த கணுக்கால் அளவு அனுபவத்தில் அவர்களுக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த முதல் அனுபவத்தில் அவர்கள் ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றுக் கொள்கின்றார்கள். நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். குடவாசலிலே ஒரு சகோதரி, அந்த சகோதரி ஒரு பிரமத சகோதரி, அவர்கள் ஒரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் கைராசி டாக்டர் என்று பெயர் எடுத்த ஒரு பெண்மணி இந்த மருத்துவர். ஏனென்றால் அங்க ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருந்தாலும் இந்த மருத்துவமனையை தேடி அநேக மக்கள் வருகின்றார்கள். இந்த டாக்டருடைய பெயர் சுமதி. ஒரு நாள் வெளியில நின்று கொண்டிருந்த அநேகரை பார்த்து, எல்லா மருத்துவமனையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரீங்களே, என்ன காரணம்னு சொல்லி கேட்டப்போ அவர்கள் சொன்னார்கள், இவர் கைராசி டாக்டர் அப்படின்னு. அப்ப என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உள்ள போய் பார்க்க போனப்ப அந்த சுமதி இந்த டாக்டரை என்ன செய்கின்றார்கள், வழக்கமா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இந்த மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எழுதி கொடுக்குறத வாங்கிட்டு தன்னை வந்து பார்க்கும்படி நோயாளிகளுக்கு பணிக்கின்றார்கள். இவர்கள் போய் மருந்தை வாங்கிட்டு அங்கே வந்தவுடன் இவங்க கையில ஜெபமாலை வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டு வந்த மருந்துகளை அந்த டேபிளில் வச்சு அதில் ஜெபமாலையை வைத்து ஜெபிக்கின்றார்கள். ஜெபித்து விட்டு அந்த மருந்தை எடுத்து
அந்த நோயாளிக்கு கொடுக்குறாங்க. அதனால ஒரு வேளை 2 வேளை மாத்திரை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வியாதி சுகமாகிறது. அதனால அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்ல பேரு கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லி. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு, பெயர் சுமதி ஆனால் கையில ஜெபமாலை, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டப்ப அவர்கள் சொன்னார்கள், தொடக்கத்தில் எனக்கு இயேசுவை பிடிக்காது. நான் எம்பிபிஎஸ் படிப்பை முடிப்பதற்கு பெங்களூருக்கு சென்றேன். அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு படித்து கொண்டிருந்த சக தோழிகள் அவங்க எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர்கள். அப்பொழுது ஈஸ்டர் அது நெருங்குகின்றது. அந்த ஈஸ்டர் மாஸ் நைட்டு நாங்கள் எல்லாம் ஒரே ஹாஸ்டலில் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறோம். என்னை தவிர மற்றவங்க எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ என்னுடைய தோழிகள் சொன்னாங்க, இன்னைக்கு இரவு நாங்கள் பூசிக்கு போகிறோம், நீ மட்டும் தனியாக அங்கே இருப்ப, அதனால எங்கள் கூட வா என்று அழைத்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு இயேசுவை பிடிக்காது, நீங்கள் வைக்கிற பூசை பிடிக்காது, ஆகவே நான் வரமாட்டேன். அவர்கள் கம்பல் பண்ணாங்க, நீ இன்னைக்கு எங்கள் கூட வர வேண்டும். அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், அவங்க கூட வரேன், ஆனால் கோவில் உள்ளார வரமாட்டேன், வாசப்படியில் தான் நிற்பேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷனோடு இந்த சகோதரி அந்த தோழிகளோடு போகிறாங்க. பூசை நடக்குது. எழுந்தேற்ற நேரம் வெளியில் இந்த சகோதரி நின்று கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது அந்த எழுந்தேற்றத்தின் பொழுது அந்த நற்கருணையிலிருந்து ஒரு ஒளியானது புறப்பட்டு வாசற்படியில் நின்று கொண்டிருந்த இந்த சகோதரி நெற்றியை தாக்க அப்படியே மயங்கி கீழே விழுகின்றார்கள். சுத்தி இருக்கின்றவர்கள் தண்ணீர் தெளித்து எழுப்பி விட்டவுடன் அதுவரைக்கும் இயேசு என்று சொல்லாத அந்த நாவு இயேசு 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 என்று அறிக்கையிட ஆரம்பித்து விடுகின்றது. பிரியமானவர்களே, அன்னையிலிருந்து இவர்கள் இயேசு இயேசு என்று சொல்வதோடு மட்டுமல்ல, பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபமால சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிப்பை முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் அந்த குடும்பம் ஒரு பிராமண குடும்பம். ஆகவே பிராமண குடும்பத்திலே ஒரு மணவாளனை தேர்ந்தெடுத்து அங்கே மனம் முடித்து வைக்கின்றார்கள். அப்பொழுது எப்பொழுது இயேசு இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சகோதரியை பார்த்து அவருடைய கணவன் கேட்கின்றார், நீ எப்பொழுதும் இயேசு இயேசு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாயே, உனக்கு இயேசு வேண்டுமா நான் வேண்டுமா? அப்போது இந்த சகோதரி சொன்னாங்க, முதல்ல எனக்கு இயேசு, அடுத்துதான் நீ. அன்றோடு அந்த கணவன் இந்த சகோதரியை விட்டுட்டு போய்விட்டார். இன்னைக்கு அந்த சகோதரிக்கு 52 வயசாகுது. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல அவர்கள் அந்த மருத்துவமனையை தனி ஆளாக ரன் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். பிரியமானவர்களே, அவர்கிட்ட கடைசியா நான் கேட்டேன், உங்களுக்கு பயம் இல்லையா, கலக்கம் இல்லையா? இயேசுவின் கூட இருக்கிறப்ப என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அந்த சகோதரிக்கு கிடைத்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆண்டவர் கொடுத்த அந்த அனுபவம். ஆகவே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்குள்ள அவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ரோமேயர் திருமுகம் இயல் 14 வசனம் 17 வாசிக்கின்றோம். இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற முதல் அனுபவம் இந்த கணுக்கால் அளவு அனுபவம். இரண்டாவது அனுபவம் முழங்கால் அளவு அனுபவம். எசேக்கியேல் 47 வசனம் 4 வாசிக்கின்றோம். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். இப்ப இரண்டாவது வகையான அனுபவத்திற்கு எசேக்கியேலை ஆண்டவர் கூட்டி செல்கின்றார். முதலில் கணுக்கால் அளவு அனுபவம், அடுத்து முழங்கால் அளவு அனுபவம். இந்த இரண்டாவது அனுபவத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, முதல் அனுபவத்திலே சில பேர் எல்லாம் கிடைச்சாலும் நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டும் என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இந்த முழங்கால் அளவு அனுபவத்துல ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா 22 வசனம் 44 இயேசு கெத்செமனி தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து இரத்த வியர்வை வியர்த்தார். பிரியமானவர்களே, இந்த தரிசனம் எப்போ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, அதிக நேரம் யாரு ஆண்டவர் பிரசனத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அநேக தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தானியேல் அதிகாரம் 6 வசனம் 10 வாசிக்கின்றோம். தேசத்தில் ஜெபிக்க கூடாது என்று ஒரு கட்டளை போட்டிருந்த பொழுது தானியேல் 3 வேளையும் எருசலேமுக்கு முன்பாக தன் பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம்.
அவர் அநேக தரிசனத்தை பெற்றார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே திருத்துதர் பணி 7:55 முதல் 56 முடிய வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்தேவான், அவர் இந்த பகைவர்கள் அவர் மீது கல் எறிகின்றார்கள், இவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். தூய ஆவியின் வல்லமை பெற்று இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் நிற்பதை கண்டார் என்று வேதம் சொல்கின்றது. அப்ப யார் ஒருவர் முழங்கால் படியிட்டு நீண்ட நேரம் ஜெபிக்கின்றார்களோ ஆண்டவருடைய தரிசனத்தை பெறக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அல்லேலூயா. அப்ப முதல் அனுபவத்தில் ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்பதை குறிக்கின்றது. இந்த இரண்டாவது ஸ்டேஜுக்கு போகும் பொழுது அவர்கள் தரிசனத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள், காட்சிகளை காண்கின்றார்கள். அதிக நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற அந்த நிலைக்கு அவர்கள் வரும் பொழுது இந்த அனுபவத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். மூன்றாவது வகை அனுபவம் இடுப்பளவு அனுபவம். பள்ளிக்கூடத்துல எக்ஸாம் வைக்கிறார். அப்ப பசங்க எல்லாரும் படிச்சுட்டு போனா அதில் ஒருத்தவன் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்றான், பிட் அடிக்கிறதுக்காக பேப்பர் எல்லாத்தையும் இடுப்புல சொருவி வச்சுட்டு போறான். அங்கே போய் உட்காந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு பதில் இந்த சைடில் இருக்குது, பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா உருவி படிக்க ஆரம்பித்தான். அப்போ வாத்தியார் வந்து கண்டுபிடிச்சிட்டார். ஏண்டா இப்படி காப்பி அடிக்கிறீ அப்படின்னதுக்கு என்ன சார் பண்ணுறது, கற்றது கையளவு, கல்லாதது இடுப்பளவு அப்படின்னு இருக்காங்க. பிரியமானவர்களே, இன்று இந்த இடுப்பளவு அனுபவம் அப்படின்னா என்ன? ஏன்னா இடுப்பு ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியம். வேஷ்டி கட்டினாலும் சேலை கட்டினாலும் எல்லாம் அங்கே தான் நிற்கிது. இந்த இடுப்பு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடுப்பளவு அனுபவத்தில் என்ன கொடுக்குறார் ஆண்டவர் அப்படின்னா, 1 அரசராகவும் 18வது அதிகாரம் 46வது வசனத்தில் பார்க்குறோம். எலியா தன் அரைக்கச்சையை இடுப்பில் கட்டி கொண்டு ஆகாப் மன்னனின் தேருக்கு முன்பாக ஓடினார். எதுக்காக ஓடுறாரு? ஏனென்றால் இந்த மூன்றாவது வகை அனுபவத்தை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஏற்படுகின்றது என்றால், அவன் ஆயத்தத்தோடு இருக்கின்ற ஒரு நிலையை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். ஆயத்தமாக இருப்பது. ஏன்னா போருக்கு செல்லக்கூடிய ஒரு போர் வீரன் எல்லா ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு நின்னா கூட அவன் இடுப்புல அந்த வாள் இருக்க வேண்டும். அந்த இடுப்புல அந்த கச்சை கட்டி அந்த வாளை வைத்திருப்பது நான் போருக்கு தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு ஆயத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பணிவிடை செய்கின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது. மூணாவது ஸ்டேஜில் ஆண்டவர் பாருங்க 2 ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவங்க எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஆயத்தமா இருப்பாங்க. இப்ப கூப்பிட்டா கூட போயிடுவாங்க. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது, அடுத்தவங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். இப்ப எலியா அந்த அரசனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு முன்னாடி தொங்கு ஓடிட்டு இருக்கிறார். ஏன் அவ்வளவு தூரம் போவானு? நம்ம இயேசு என்ன செஞ்சாரு? யோவான் 13:4 முதல் 5 முடிய வாசிக்கும் பொழுது, இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சீடர்கள் கால்களை கழுவினாராம். பிரியமானவர்களே, அப்ப இயேசுவே எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஆகவே இந்த மூன்றாவது அனுபவத்தில் ஆவியானவர் ஆயத்தத்தை குறிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறிக்கின்றார். இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றதோடு நின்று விடாமல் அடுத்தவங்களுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். இது மூன்றாவது அனுபவம். நான்காவது அனுபவம் கடக்க முடியாத அளவு அனுபவம். எசேக்கியேல் 47:5 அவர் மேலும் 1000 முழம் அளந்தார், ஆனால் இப்போது அது 6ஆக ஓடியது, எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. இதுதான் 4வது வகை அனுபவம், கடக்க முடியாத அளவு அனுபவம். பல ஜெப கூட்டங்களை நீங்களா கவனிச்சிருப்பீங்க. அவர்கள் ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்து அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நிற்கிறவங்க இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு, அங்கேயே மயங்கி கீழே உழக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு காரியம் நடக்கின்றது என்றால் இதுதான் ஆவியின் அபிஷேகத்தில் கடக்க முடியாத அளவு அனுபவமாக இருக்கின்றது. ஏன்னா அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் நிற்க முடியவில்லை. அவங்களை அறியாமலே கீழே விழுந்து விடுகின்றார்கள். கடக்க முடியாத அளவு அனுபவம். ஆகவே இப்படிப்பட்ட 4 வகையான அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் முதல் படியிலே நின்று விடக்கூடாது. அடுத்து 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 என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அந்நிய பாஷை கிடைச்சிருச்சு, இனிமே என்னை யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைச்சார்னா நமக்குள்ள இதுதான் தலைகணம், இதுதான் தற்பெருமை. இது எல்லாத்தையும் கடந்து நாம் வரும்பொழுதுதான்
ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே செய்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுகின்றான், உயர்த்துகின்றவன் தாழ்த்தப்படுகின்றான். ஆகவே இந்த 4 வகையான அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவர் நம்மளோடு இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தர இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமென்.